He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? காம்பவுண்ட் வால், எக்ஸாக்டா உச்ச வாசல்கள், வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்கள், தெற்கிலும் மேற்கிலும் காலி இடங்கள் குறைவாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும் அமைப்பு மிக சால சிறந்த. சூரியன் சந்திரன் இந்த 9 பேர்த்த வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. உச்சம் நீச்சம் என்கின்ற 2 மட்டும்தான் பஞ்சபூதத்துக்கு பொருந்தும். வீடுனாவே பஞ்சபூதம் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதங்களை வைத்து தான் இந்த ராஜநிலை அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம டிக்ளேர் பண்ணணும். முக்கியமா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானி மூலையில் வைப்பது. கதவுகள்ங்கிறது எண்ணிக்கையில் அடங்காதவை. அது ஒத்தப்படையாகவும் வரலாம், இரட்டைப்படையாகவும் வரலாம். ஆனால் உச்ச வாசலாக வர வேண்டும். அது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவாயில், பின்வாயில், 4 வாயிலும் கூட ஒரு வீட்டுக்கு வைக்கலாம். வைக்கும் பொழுது அதுக்கு கீழ் சட்டம் வைக்க வேண்டும். கீழ் சட்டம் எங்கெங்க வைக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியை நிர்ணயிக்கிறது சூரியன். சூரியன் வந்தால் தான் நமக்கு திசைகள் தெரியும்னு சொன்னாங்க. அது போலவே உச்சம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசானியம், வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடம் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு பகுதியில் இருக்க கதவை மேற்கு வாயு மூலை உச்சம்னு சொல்றோம். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு அடி வச்சுட்டுங்க ஃப்ரண்ட் கதவை 2 அடி 2.5 அடி தள்ளி வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய தவறு உண்டாகும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. மேற்கு கதவை ஈசானி மூலையில் பூஜை அமரை அமைத்து அந்த இடத்துல தீபம் தூபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டில் வருங்கால சந்ததிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பெட்ரூம்குள்ள சாமி ரூம் வைக்கிறது மாபெரும் தவறு. பண பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்க வேண்டியது கிழக்கு செவத்திலையும் வடக்கு செவத்திலையும் ஒட்டாம சோபா செட்டு போடுறது சால சிறந்தது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்னு போறப்ப சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. வீட்டுக்கு தான் வடக்கு சாய்வு கிழக்கு சாய்வு. ஈசானி மூலையில் இன்னர் சைட்ல படி அமைச்ச வீடுகள் நிச்சயமாக அந்த வீட்டில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் வளம் வாஸ்து ஆதி அருள் டாக்டர் அசோகன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வாஸ்து நிதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலை கிடைத்த குருவான தந்தையை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகிறேன். பொதுவாகவே வாஸ்துப்படி ஒரு வீடு எப்படி இருக்கணும் சார்? வாஸ்துப்படி ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒரு கிழக்கு மனையை எடுத்துக்கலாங்க. கிழக்கு என்பது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கின்னு சொல்லியிருந்தேங்க. சூரியன் தான் திசைகளை நிர்ணயிக்கிறார். திசைகள் அப்படிங்கிறதே சூரியனுடைய நிகழ்வுக்கு பின்பு தான் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அது சூரியன் வருஷத்துக்கே 2 நாள் தான் கரெக்டான எக்ஸாக்ட் கிழக்கில் உதிக்குதுங்க. மீதி நாள்லாம் 6 மாதம் உத்தராயணம் தட்சிணாயனம்னு போயிருங்க. கிழக்கில் உதிக்கக்கூடிய நாள் மார்ச் 21. அந்த மாதிரி டேட்டில் மட்டும்தான் எக்ஸாக்ட் இந்த பூமியினுடைய இதில் அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது கிழக்கையை நிர்ணயித்து கோயில் கட்டினார்கள். அதுபோல் இன்றைக்கு காம்பஸ் நமக்கு டிஜிட்டல் சர்வே நிறையா வந்துருச்சுங்க. அறிவியல் விஞ்ஞான பூர்வமாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. கிழக்குப்படி பண்ணலாம். கிழக்கு பார்த்த வீட்டை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஜென்ரலாக கிழக்கு பார்த்த வீடுனாவே ஒரு காம்பவுண்ட் வால், எக்ஸாக்டாக உச்ச வாசல்கள், வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்கள், தெற்கிலும் மேற்கிலும் காலி இடங்கள் குறைவாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும் அமைப்பு மிக சால சிறந்த அமைப்பு. சார், இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டிட்டாங்க. அந்த வீட்டினுடைய ராஜநிலை அப்படிங்கிறதும் தலைவாசல் அப்படிங்கிறதும் எப்படி இருக்கணும் சார்? ராஜநிலை அப்படிங்கிறது நீங்கள் முக்கியமாக கேட்டீங்க. உச்சவாசல். உச்சவாசல் என்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுக்கு வாய் எவ்வளவு முக்கியமோ தினம்தோறும் மென்று சாப்பிட வேண்டும். நிறைய பேர் மென்று சாப்பிட்றதில்ல, அது ஒரு பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு கிழக்கில் வடக்கிலிருந்து 1 அடி அல்லது 1/2 அடி தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ரொம்ப பெரிய வீடு, ஃப்ரெண்டினுடைய முகப்பு 40 அடி 50 அடி அகலம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடிக்கும் கூட தள்ளி வச்சுக்கலாம். ஈசானி மூலை என்பது அந்த 2 பாட்டுக்குள்ளே வைக்கணும், 9ஆக பிரித்து. அதுக்குள்ளே வைக்கிறப்ப ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க. இதில் நம்மளுடைய நவகோள்கள் சூரியன் சந்திரன் இந்த 9 பேர்த்த வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. உச்சம் நீச்சம் என்கின்ற 2 மட்டும்தான் பஞ்சபூதத்துக்கு பொருந்தும். வீடுனாவே பஞ்சபூதம் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதங்களை வைத்து தான் இந்த ராஜநிலை அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம டிக்ளேர் பண்ணணும். முக்கியமாக கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானி மூலையில் வைப்பது சால சிறந்தது. மிக அற்புதமான கேள்வி கேட்டீங்க. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உன்னிமே சில பேர் சார் புதனில் வைக்கிறதா சந்திரனில் வைக்கிறதா அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பக்கம் வச்சா 100 வடக்கோட்டி, தெற்கோட்டி வச்சா 0. அப்படியே நீங்கள் நகர்த்திட்டு வந்தீங்கன்னா எங்கே வைக்கணும்னு முடிவை அவங்களே பண்ணிக்கலாம். சரி, இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் கதவு ஜன்னல்கள் அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும் சார்? கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, முக்கியமான விஷயம் ஜன்னல்கள், கதவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்த விஷயங்கள். இதில் ஃப்ரண்ட் கதவு
பெட்ரூம் வந்து சில வீடு வந்து குடும்ப சிறுசாக இருக்கும், ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படி போடுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கதவு கொடுத்தாலும் முன்னாடி பின்னாடி பெட்ரூமுக்கு ஒரு கதவு 3 கதவு, சமையலுக்கும் கூட கொடுக்க மாட்டாங்க. பாத்ரூமுக்கு கொடுக்குறதால கதவாக பாவிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிலவு கதவு கிடையாது, கீழே வந்து சட்டம் கிடையாது. ஃப்ரண்ட் டோரும் எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கவுண்டிங். இப்போ வந்துங்க பெரிய ஒரு 2 பசங்க இருக்கிற வீட்டுக்கு ஒரு 6-7 கதவு தேவைப்படும். அப்புறம் மொட்டை மாடியிலையும் 4 ரூம் போடுறோம், கீழே வைக்கிறோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு 8 கதவு 10 கதவு வரைக்கும் தேவைப்படும். இப்போ இரட்டைப்படை முக்கியமா ஒற்றைப்படை முக்கியமா இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் டபுள் டோர் வைக்கிறக்கே கேட்குறாங்க, சிங்கிள் டோர் வைக்கிறக்கும் கேட்குறாங்க. டோர் என்பது வந்து அதோடு சேர்ந்து ஒட்டி வைக்கிறதாங்க. இப்போ மெயின் வந்துங்க டோரில் வந்து கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதே இல்லைங்க. வீட்டினுடைய தன்மைக்கேற்ப வீட்டினுடைய பெட்ரூமினுடைய அளவுகள் 4 பெட்ரூம் போடுறவங்களுக்கு 4 பெட்ரூம்க்கே கதவு வேணும். அந்த மாதிரி வந்துங்க கதவுகள்ங்கிறது எண்ணிக்கையில் அடங்காதவை. அது ஒத்தப்படையாகவும் வரலாம், ரெட்டப்படையாகவும் வரலாம். ஆனால் உச்ச வாசலாக வர வேண்டும். அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவாயில், பின்வாயில், 4 வாயிலும் கூட ஒரு வீட்டுக்கு வைக்கலாம். வைக்கும் பொழுது அதுக்கு கீழ் சட்டம் வைக்க வேண்டும். கீழ் சட்டை எங்கெங்கே வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரூமுக்கு வைக்க வேண்டியதில்லை, பாத்ரூம் டாய்லெட் ரூமுக்கு வைக்க வேண்டியதில்லை. சமையல் கடுக்கும் கூட சில பேர் டோர் போடுவாங்க, கண்ணாடி டோர் அந்த மாதிரிலாம். அதுக்கு நம்ம கீழே போட வேண்டியது இல்லைங்க. பாத்ரூம்குள்ளேயும் கூட மெயின் டோர் ஒன்று இருக்கும், குளிக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி டோர் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரியும் கூட வைக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் எல்லாமே கவுண்டிங் பண்ண வேண்டாம். ஜன்னல்களே என்ன வேண்டாம், எல்லாமே உச்சத்தில் வைப்பது சாலச் சிறந்தது. ஐயா இப்போ வந்து உச்சத்தில் வைப்பது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இங்கே உச்சம் அப்படின்னா அது என்னது சார்? உச்சம் என்பது வந்துங்க, நான் இந்த பூமியை நிர்ணயிக்கிறது சூரியன். சூரியன் வந்தால் தான் நமக்கு திசைகள் தெரியும்னு சொன்னேங்க. அதுபோலவே உச்சம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானியம், வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடம் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்து சாஸ்திரத்தின் ரீதியாக வாஸ்துவின் படி அப்படின்னா கிழக்கில் இருந்தால் வடக்கொட்டி, அந்த இடத்துல 100 மார்க்குன்னு சொல்லிட்டுங்க. அப்படியே தெற்க போயிட்டே இருந்தோம்னா 0, கிழக்கை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல வந்து அப்படி தான் வைக்கணுங்க. ஈசானியம் என்பதே சாலச்சிறந்த ஒரு முக்கியமான வாசலாக கருதப்படுகிறது. கிழக்காக இருந்தால் மேற்கில் நேர் மேற்கில் வாயு மூலை உச்சம், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கில் ஒட்டி கதை வைக்கணும் ஈசானி மூலையில். அதுக்கு நேர் தெற்கு அக்னி மூலை உச்சம். உச்சம் என்பது அதுதான். உச்சம் என்பது வந்து சூரியனுடைய பாகை வந்து ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகும். காலையில் வந்து சூரியனுடைய வெளிச்சம் வந்தால் தான் இருள் நீங்கி வெளிச்சம் பெறும் உலகமே. அதுபோல் ஒரு செடி கொடிக்கும் கூட பச்சையும் உண்டாகும். ஒரு தலையெல்லாம் விரிங்க, அதுக்கெல்லாம் காரணம் வந்து சூரியன் தான். சூரியன் இல்லைன்னா இந்த பூமியே இயங்காதுங்க. அதாவதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கிழக்கோட்டியும் வடக்கோட்டியும் வைப்பதே சாலச்சிறந்தது. 1/2 அடி வைக்கலாம். சின்ன வீடாக இருந்தால், பெரிய வீடாக இருந்தால் 1 அடி 1.5 அடியும் கூட தள்ளி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இதில் வந்துங்க கிழக்கு பார்த்த வீட்டில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. கிழக்கு பார்த்த வீட்டில் பின்னாடி ஃப்ரெண்டு கதவை வந்து என்ன பண்ணுறாங்க 1 அடி 2 அடி தள்ளி வச்சுருவாங்க. பின்னாடி ஒரு கதவை வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, மேற்கு பகுதியில் இருக்க கதவை மேற்கு வாயு மூலை உச்சம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க 1 அடி வச்சுட்டுங்க ஃப்ரெண்டு கதவை 2 அடி 2.5 அடி தள்ளி வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய தவறு உண்டாகும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. மேற்கு கதவை 4 அடி கூட தள்ளி வச்சுக்கலாம். ஆனால் கிழக்கு கதவை முடிந்தவரை ஈசானியத்தில் ஒட்டி வைப்பதே சாலச் சிறந்தது. இந்த ஒரு மாற்றம் செய்தாலே கரெக்டான ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு அந்த வீடு போயிருங்க, மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் பூஜை அறை, சமையலறை, படுக்கை அறை இது 3ம் எந்தெந்த திசைகளில் இருக்கணும் சார்? பூஜை அறைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. பூஜை அறைங்கிறது வந்துங்க எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லா வாஸ்தும் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக சொல்லப்போனால் 50 வருஷமாக ஏகப்பட்ட வீடுகள் 10,000 வீட்டுக்கு மேலே கொடுத்து எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜை அறை என்பது வந்துங்க தினந்தோறும் பூஜை செய்பவர்கள் புனஸ்காரமாக செய்ய தெரிஞ்சவங்க நல்லா ரூம்பு கட்டி நிறைய படங்கள் வைச்சோ விக்கிரங்கள் வைச்சோ சிவ வழிபாடோ முருகன் வழிபாடோ கிருஷ்ணர் வழிபாடோ எது வேணால் செய்யலாம். அந்த வழிபாட்டு முறைகளை அறிஞ்சிருக்கணும். நீங்கள் எங்கே வைக்கணுங்கிறது இந்த கேள்வி. அதாவது விக்கிரங்கள் வைத்து பூஜை பண்ணலாமாங்கிறது அடுத்த கேள்விங்க. விக்கிரங்களை வைத்தும் வீட்டில் பூஜை பண்ணலாம், நல்லபடியாக பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. அதே வந்துங்க பூஜை அறை என்பது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு சின்னதாக ஒரு மரத்தில் வாங்கி வச்சும் கூட நம்ம சாமி கும்பிடலாம். வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து கிழக்கு அக்னி மூலை, அதாவது நெருப்புன்னு பேருங்க. பஞ்சபூதங்களுடைய கலவை தான் பூஜை. தீர்த்தம், தூபம், தீபம் இதெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது. அதை வந்து எங்கெங்கே வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே வந்து இந்த உலகத்தில் நெருப்பு கண்டாதான் ரொம்ப அச்சம். நெருப்பு அப்படிங்கிறது பொசிங்கிருங்க. இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஓமகண்டம், கணபதி ஓமத்திலிருந்து எடுத்தோம்னா எல்லா ஓமகண்டத்திலையும் நெருப்பு வரும். நெருப்பு தான் வந்து மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் சேர்க்கும் அற்புதமான கொரியர். அதனால் வந்து நெருப்பை வந்துங்க மேக்சிமம் ஈசானி மூலை என்ன பண்ணிக்கிட்டு ஈசானி மூலையில் வைக்கவே கூடாது. ஈசானி மூலையில் பூஜை அமரை அமைத்து அந்த இடத்துல தீபம் தூபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வருங்கால சந்ததிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா
அந்த வீட்டில் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளும் கொஞ்சம் மனநலம் குன்றிய குழந்தைகளாக பிரிக்கிறது. ஆகவே அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஈசானியம் என்பது ஜனனத்திற்கு, நெருதி என்பது மரணத்திற்கு. இப்போ சாஸ்திர ரீதியாக கட்டுப்பட்டு தான் செல்ல வேண்டும், சாஸ்திரத்தை புறக்கணிக்கக்கூடாது. அதனால் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மேற்கு வாயு மூலையில் வச்சுக்கலாம். வாயு மூலையில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். காலுக்குள்ளே வாயு மூலையில் வச்சாலும் ஓகே தான். அந்த நிச்சயமாக வடக்கினுடைய மையப்பகுதிக்கு வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி சைடு தள்ளி வச்சுக்கணும். வாயு மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. கிழக்கு அக்னி மூலையிலும் வைக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெட்ரூமுக்குள்ளேங்க சின்ன ரூம்பாக தடுத்து அதுக்குள்ளே போய் சாமி ரூம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தீபம் தூபம் போடுறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கோடிக்கணக்கில் சம்பாரித்தாலும் அந்த இடத்துல பணத்தை வைக்க வேண்டிய இடத்தில் மகாலட்சுமியை வைக்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். பணத்தை வந்து நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறது வழக்கம். அதனால் சொல்கிறேங்க, அந்த இடத்துல நெருப்பு வைக்கக்கூடாது. நெருப்புனா நம்ம விளக்கு வைப்போம், சாமி வச்ச உடனே விளக்கு வச்சுருவோம். விளக்கை வச்சுட்டு பெட்ரூம் பக்கத்துலேயே அதுக்குள்ளேயே ஒரு ரூம்பாக வச்சுக்கக்கூடாது. முதல்ல பெட்ரூமுக்குள்ளே சாமி ரூம் வைக்கிறது மாபெரும் தவறு, வைக்கவே கூடாது. அங்கே வைக்கிறப்ப அதுவும் பிரச்சனைகளுக்கு உண்டான இடம். ஈசானி மூலையில் பூஜை ரூம் போட்டாலும் தவறு. அந்த வீட்டில் வரக்கூடிய ஜனனம் அடுத்த ஜெனரேஷன் வந்துங்க சில குறைகளுடன் பிறக்கிறது குழந்தைகள். அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதுபோக கிழக்கு பார்த்த வீட்டில் பெட்ரூம் கேட்டிங்க. பெட்ரூம் வந்து ஈசானி மூலையில் ஒவ்வொருத்தர் அமைச்சிருப்பாங்க. கிழக்கினுடைய மையப்பகுதியில் கதவை வச்சுங்க, ஈசானி மூலையில் பெட்ரூம். அப்படி வச்சு அக்னி மூலையில் அக்னி, உள்ளே போனே ஒரு ஹாலை விட்டு 2 பக்கம் 2 பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து தவறுகள் நடக்கிறது. ஈசானி மூலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். அந்த இடத்துல வந்து ரூம்பு போடக்கூடாதுங்க. ரூம்பு போடாமல் இருப்பது சால சிறந்தது. ரூம்புகளே வரக்கூடாது. சின்ன ரூம்போ பெரிய ரூம்போ ரூம்புகள் வேண்டாம். ஒரு ஹாலுக்குள்ளேயும் கூட ஈசானி மூலையில் கிழக்கு பார்த்த வீட்டில் ஹாலுக்குள்ளே சோஃபா செட்டு போடுறோம் இல்லைங்க, அதுக்கும் கூட வாஸ்து இருக்குது. இப்போ பணம் வந்துங்க சில பேர்த்துக்கு வீடு வாஸ்துப்படி கட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கடன் வந்துருச்சு சார் அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாங்க. உடனே சார் உங்கள் வீட்டோட ஹால் ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஏன்னா வீடு நம்ம கொடுத்துருப்போம் பிளான், அது நமக்கு நல்லா தெரியும். வீடு நல்லாயிருக்கும், டிரைவர் உட்கார வேண்டிய இடத்துல டிரைவர் உட்காரணும், அப்போ தான் வண்டி போகும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சோஃபா செட்டை வாங்கிங்க அந்த கதவுக்கு பக்கத்தில் ஒட்டி வடக்கு செவத்தில் சாய்ச்சி நல்லா போட்டு வச்சிடுறாங்க. இன்றைக்கி வர சோஃபா செட்டெல்லாம் 300 கிலோ இருக்குது, 150 கிலோ 300 கிலோ இருக்குங்க, வெயிட்டாக இருக்குது. அதை கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி இருந்துன்னா ஒரு 2 அடி தள்ளி போடுங்க. பண பிரச்சனைனா ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது ஹாலில் ஒட்டக்கூடாது. கிழக்கு செவத்துலேயும் வடக்கு செவத்துலேயும் ஒட்டாமல் சோஃபா செட்டு போடுறது சாலை சிறந்தது. தெற்கை மேட்டை ஒட்டி போட்டு வடக்குலையும் கிழக்குலையும் கூட டிவி வச்சுக்கலாம். இப்போ டிவிகள் வந்து முதல்லலாம் வந்துங்க கீழே பூமியிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மரத்தில் அமைச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாதுங்க, எல்இடி வந்துருச்சு. எவ்வளோ பெரிய டிவியாக இருந்தாலும் செவுத்தில் அப்படியே ஒரு பட்டன் வச்சு அமுத்தி நிற்க வச்சிடலாம். அது வெயிட் கிடையாது, பூமியிலிருந்து வெயிட் வச்சா தான் வெயிட். ஆகவே இந்த மாதிரி பண்ணினாவே சாலை சிறந்ததுங்க. சமையல் ரூம் வந்து கிழக்கு அக்னி மூலையிலும் அமைக்கலாம். கிழக்கு அக்னி மூலையில் அமைக்க முடியவில்லை என்றால் மேற்கு வாயு மூலையில் மேற்கை பார்த்தும் சமையல் பண்ணலாம். மேற்கு வாயு மூலையிலேயே அமைக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த இடத்துல கிழக்க பார்த்தும் சமையல் அமைக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்துங்க 75% சமையல் ரூம் போட்டுருவாங்க. அந்த இடத்துல கிழக்க பார்த்த மாதிரி சமையல் பண்ணால் அந்த வீட்டில் பெண்களுக்கு ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது அனுபவ ரீதியாக தான் உணர முடியுங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் சிஸ்டமாக தெரியாது. முக்கியமான விஷயம் இதில் மேற்கு வாயு மூலையை பார்த்து சமையல் செய்வதே சாலை சிறந்தது. இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து கிழக்கு பார்த்த மனையோட தெருக்கூத்தில் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் சார்? கிழக்கு பார்த்த மனையில் தெருக்கூத்துக்கு முன்னாடி மரம். தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அக்னி மூலையில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஈசானி மூலையில் வரக்கூடிய தெருக்கூத்து ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு வீடு 40 அடி இருக்குது, 40 அடிக்கு ரோடு குத்துது சார் கிழக்கு பார்த்த இடத்துல, அது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்ட், குட் சொல்லலாம். அதே வந்து பாதி குத்துது சார் 50% ஈசானி மூலையில் மட்டும், அது குட்டு நல்லது. 25% குத்துது, ஓகே, அதுவும் குட்டு. அதில் வந்துங்க அதுக்கு முன்னாடி மரங்கள், ஈசானி மூலையில் பெரிய மரங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிழக்கு பகுதியில் மரங்கள் வைக்கக்கூடாது, வடக்கு ஈசானி மூலையிலும் மரங்கள் வைக்கக்கூடாது. தெற்கிலும் மேற்கிலும் மரங்கள் அமைப்பது சாலை சிறந்தது. வீடு வந்து ரோட ஒட்டின மாதிரியே இருக்கு, ரோட்டுக்கு முன்னாடியே வந்துடுது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன அமைப்பு சார்? ஒரு ரோடு வந்து இப்படி போய் ஸ்லாண்டிங்காக போய் அக்னி மூலையிலேருந்து அப்படியே கிழக்கையே வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்துடுங்க, ஒரு முக்கோண ஷேப்பில் போகும். ஒரு இடம் வளைவாக இருக்கும், வளைவு இடத்துல கிழக்கு வீடு வந்து வெளியே வந்துடும். அந்த வீடு மட்டும் பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் உள்ளே போயிடும், இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற வீடும் உள்ளே போயிருங்க. இப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு காரோ பைக்கோ லாரியோ அந்த வண்டியில் வரும்போது அந்த மேலே முன்னாடி நீட்டி இருக்கிற வீடு மட்டும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அடிக்கும், அந்த பக்கம் இருக்கிற லைட்டும் அடிக்கும். இப்போ கிழக்கு பார்த்த மணி முன்னாடி வந்துருச்சு, வீதி 2 பக்கம் இருக்கிற மணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் கிராஸ் கோட்டில் அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சார்ஜ் கட்டிட்டாங்கன்னா இந்த மனைக்கு பெயர் வீதியை விழுங்கிய மனை. தெருவையே அது விழுங்கிடும் அந்த மனை. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை அப்படியே சாப்பிட்ட மாதிரி வந்து நிற்கும். அப்போ இந்த கிழக்கு பார்த்த மனையில் வீதி விழுங்கிய மனை மிக மிக அருமையான மனைங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு குத்து பாஸ் ஆகும். கிழக்கு பார்த்த மனையில்
நல்ல ரோடு குத்து பாசாங்க. ரோடு குத்து ரெண்டுமே உச்சம். வடக்கு ஈசானி மூலையும் தெற்கில் வந்து அக்னி மூலை குத்தும் வருங்க. அந்த மாதிரி அமைப்பு சென்னையில் நம்ம இப்போ ஒரு கோவில் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் எடுத்துட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்து கீழே 30 அடி தடம் போகுங்க. ஆனால் கோயில் வெளியே வந்துடும். அந்த பாலம் மேலே போகும். பாலத்துலேருந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியும் வழி இருக்கும். பின்னாடி 30 அடி வர்றதுனால கிழக்கு பார்த்த சாமிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மிக அற்புதமான சக்தியாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த தெரு தாக்கம், தெரு குத்து அப்படிங்கிறது வந்து தாக்கம் என்பது தவறு, தெரு பார்வை என்பது சிறப்பு. இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து தெரியாதனமாக மாற்றி யோசித்தோம்னா வேறு மாதிரி ஆயிரும். ஆகவே கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஆகவே வீட்டை கட்டும் முன்பே வாஸ்தை பார்த்து கட்டுவது சால சிறந்தது. சார், இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்போ வர ஜென்ரேஷனில் எல்லாருமே வீட்டில் மொட்டை மாடி வச்சு தான் கட்டுறோம். அந்த மொட்டை மாடி வந்து எப்படி இருக்கலாம்? இன்னொன்று என்ன அப்படின்னா, மொட்டை மாடியில் ஒரு சிலர் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க, சோலார் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் டேங்க் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த திசைகளில் இருக்கலாம் சார்? தென்மேற்கு மூலையில் வந்துங்க டேங்க் வச்சுக்கலாம். தெற்கு நெருதி மூலைன்னு சொல்லுவோம். நெருதி மூலை என்பது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அது 2 பேர். ஆனால் சாஸ்திர ரீதி நெருதி தான் நல்ல பேர். அந்த இடத்துல தான் வைக்கணும் டேங்க். வெயிட்டான விஷயம். பூமிக்கு மேலே வைக்கிறதுனாவே தண்ணியை வைக்கணும்னா தெற்கொட்டியும் மேற்கொட்டியும் தென்மேற்கு மூலையிலும் தான் வைக்கணும். அந்த இடத்துல ரூம்பு வந்துருச்சு சார், அதுக்கு மேலே நாங்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக வச்சுக்கலாம். தென்மேற்கு மூலையில் ரூம்பை போட்டு அதுக்கு பக்கத்தில் கிழக்கு அக்னி மூலையிலையும் வைக்கலாம். வாயு மூலை வரைக்கும் டேங்க் வச்சுக்கலாம். இல்லை மேலே தூக்கி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது தவறு கிடையாதுங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோலார் இது போன்ற இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கு கிழக்கு மூலையில் வைக்காமல் தெற்குலையும் மேற்குலையும் எந்தெந்த இடங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாம். அதனுடைய வாட்டம் வந்து இப்போ எலக்ட்ரானிக்னு போகிறப்ப வந்துங்க சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரியெல்லாம் வைக்க முடியாது. டிஸ்ஸெல்லாம் வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஏருக்கு மாறாக இருக்கும். அதையெல்லாம் போய் சாஸ்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு பொருள். அது எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வச்சா தான் அது பிக்சர் வரும். நம்ம சௌகரியத்துக்கு வேண்டி வடக்கு சாய்வு கிழக்கு சாய்வு, வீட்டுக்குத்தான் வடக்கு சாய்வு கிழக்கு சாய்வு. மேலே இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி, சில பேர் வந்து மொட்டை மாடியில் இருக்கிற வாட்டர் வாஸ்துப்படி பிளான் கொடுத்துருவோம். வாட்டர் பார்த்தா நெருதி மூலையில் இருக்கிற மாதிரி வச்சுருவார். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பலன் கிடைக்காது. குழந்தைகளுடைய உடல் நலம் பாதிப்புக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மேலே இருக்கிற தண்ணி மழைநீர் வடிகால் எல்லாமே வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் வர மாதிரி வைக்கணும். இதுதான் சால சிறந்தது. சோலார் ஆகட்டும், வாட்டர் ஹீட்டர் ஆகட்டும், அடுத்தது வந்து தென்மேற்கு மூலையில் இதாகட்டும், இது எல்லாமே தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ வைப்பது சால சிறந்தது. ஈசானி மூலையில் முடிஞ்ச வரைக்கும் வைக்காமல் இருக்கணும். இல்லை சமவாந்தியாக எங்களுக்கு 20 சார் ஃபுல்லாக பிடிச்சிருச்சு, ஓகே வச்சுக்கலாம், இடமிடாமல் வச்சுக்கலாம். ஆனால் தென்மேற்குலேருந்து அப்படியே தெற்கில் ஃபுல்லாக வச்சு மேற்கில் ஃபுல்லாக வச்சுட்டு வரணும். அப்படி வைக்கும்போது சிறப்பாக இருக்குது. மாடி தோட்டம், அங்கே மரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரிய மரம் வராது. ஏன்னா காற்றடிச்சா தூக்கிட்டு போயிடும். 2 அடி 2.5 அடி செடிகள், அப்புறம் கொடி மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம். வேணால் செவரு உயரமாக கட்டி தெற்குலையும் மேற்குலையும் ஒரு 4 அடி வரைக்கும் வளர்த்தலாம். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு மேலே பெரிய காற்றடிச்சா தென்றல் அடித்தா பிரச்சனை இல்லை. அதே சூறாவளியாக மாறிச்சுன்னா தோட்டம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அதனால் வந்து கண்டிப்பாக அதுவும் தெற்கு மேற்கு சார்ந்த மாதிரி வைப்பது சால சிறந்தது. சார், இப்போ வந்து மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு சிலர் ரூம் போடுறாங்க. இப்படி போடுறது சரியா சார்? இது வந்துங்க மேற்கினுடைய மையப்பகுதியோ தெற்கினுடைய மையப்பகுதியிலையோ படிக்கட்டு உள்படிப்பட்டு போகும்போது மேலே மாடி மூட வேண்டியது வருங்க. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வந்துடும். அந்த இடத்துல அந்த படிக்கட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி மூடும்பொழுது என்ன ஆகுதுங்க, அந்த இடம் உயரமாகி நெருதி மூளை வந்து டவுன் ஆகுது. அந்த மாதிரி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு விடக்கூடாது. அப்போ மேலே வந்து ஒரு ரூம் தென்மேற்கு மூலையில் அமைத்து அந்த மாடிக்கும் சேர்த்து போடுவது சால சிறந்தது. மேற்கிலாக இருந்தாலும் சரி தெற்கிலாக இருந்தாலும் சரி, நெருதி மூலை எனப்படுகின்ற தென்மேற்கு மூலையில் ரூம்பை அமைத்து அதனுடன் சேர்த்து போடுவதே சால சிறந்தது. மீதி இடத்துல வந்து ஓப்பன் ஓடிஎஸ் வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், தவறு கிடையாதுங்க. சார், இப்போ வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு உள்ளே போகிற படிக்கட்டுகள் எப்படி இருக்கணும் சார்? எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கில் உள்ள படி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க. கிழக்கினுடைய மையப்பகுதியில் அப்படிங்கிறது வந்து கிழக்கு சார்ந்த கிழக்கு சுவற்றில் வந்து அக்னி மூலையிலேருந்து எடுத்துக்கலாம். சில பேர் அடுப்பை வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி போடுவதும் தவறு. முக்கியமாக அக்னியில் வச்சிடணும். அங்கே வைக்கல, அங்கே படி போடுறோம் அது இதுன்னா கண்டிப்பாக வாயு மூலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ அக்னி மூலையிலேருந்து வைக்கிறாங்க. அக்னி மூலையில் படி போடலாம். அதை சார்ந்த தெற்கு பகுதியில் மையப்பகுதி வரைக்கும் நம்ம படி போட்டுக்கலாம். நெருதி மூலை எனப்படுகின்ற நெருதியில் உள்படிக்கட்டுகள் வரக்கூடாது. நெருதியில் பெட்ரூம் தான் வரணும். அந்த வீட்டினுடைய எஜமான் முதலாளி அவர்கள் அங்கே தான் தூங்கணும். இப்போ செல்லுக்கு எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சார்ஜர் போட்டுக்கிறோமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது பார்த்தீங்கன்னா வவ்வால் தலையில் தொங்கிட்டே ரெஸ்ட் எடுக்கும். இப்போ பூனை வந்து ஒடுங்கின மாதிரி ரெஸ்ட் எடுக்கும். நாய் வந்து அப்படியே இருக்கிறதே தெரியாது, ரொம்ப பம்புன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உட்காந்துக்கும். இந்த குளிர்காலத்தில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுகளுக்கெல்லாம் ரெஸ்ட்டு தேவை. எல்லாத்துக்கும் ரெஸ்ட் தேவை. மனிதனுக்கு வந்து நல்லா உறங்கும் பொழுது தான் அவன் வந்து மறுபடியும் ரீசார்ஜ் ஆகிறார். அப்புறம் அடுத்தது புது சிந்தனை புது செயல் வருவாங்க, நல்லா வடிவம் பெற்று வருவாங்க. அதற்கு வந்து அவர் தூங்குகின்ற இடமே அவருக்கு சார்ஜ் ஏற்றுவது போல்
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொத்து வரும், அது ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, வாடகை வீடை மாற்றவே மாட்டாங்க, சொத்து சேர்ந்துட்டே இருக்கும். சார் ஏன் சார்? இல்லை சார் நாங்கள் வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது சார், என்னமோ வீடு கட்டி போகிறக்கே மனசு வர மாட்டேங்குது அப்படிமா. அவங்களுக்கு வந்து நம்ம உன்னையும் சொல்லலாம், அப்படியும் இருக்கலாம். அதை விட பெட்டரான இடத்துல பார்த்து வீடு கட்டலாம். அது அந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள சந்தித்தா அவங்களுக்கு சூப்பரான பிளான் கொடுப்போம், நல்லபடியாக பண்ணலாம். அதனால் வந்து தென்மேற்கு மூலை நிறுதியில் தூங்குவது சாலச்சிறந்தது. படியினுடைய அமைப்பு தெற்கினுடைய பகுதியிலும் மேற்கினுடைய பகுதியிலும் வருவது ரொம்ப ரொம்ப சூப்பர். வாயு மூலையிலையும் போட்டுக்கலாம். உள்படிகள் வேறு இடத்துல நெருதியிலும் ஈசானியத்திலும் கண்டிப்பாக போடக்கூடாது. ஈசானி மூலையில் இன்னர் சைடில் படி அமைச்ச வீடுகள் வந்துங்க நிச்சயமாக அந்த வீட்டில் வாழ்க்கை பிரிவு ஏற்படும். இது முக்கியமான விஷயம். வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவி டிவார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்குது. காரணங்கள் வந்து ஈசானியத்தில் படி. அந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஈசானியம் கிட்ட போச்சுனாவே ஜனனம் இருக்காது. ஈசானியத்துக்கு ஜனனம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வீட்டில் ஜனனம் அப்படின்னாவே கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கை வச்சிடும். அதனால் அதை பார்த்து பண்ணணுமா. உள்படிக்கட்டுகள் நிதானமாகவும் அருமையான வாஸ்து பிளானோடும் செய்வது சாலச்சிறந்தது. கண்டிப்பாக சார். சார் இப்போ வெளிப்படி எப்படி இருக்கணும் சார்? வெளிப்படிகள் சில பேர் வந்துங்க வீட்டை வாடகை விட்டுருவாங்க. வெளிப்படி போட்டால் போதுங்க சார், உள்ளே படி வேண்டியதில்லை, நீங்கள் லிஃப்ட்டும் கூட கேட்டிருக்கலாம், பரவாயில்ல, லிஃப்ட்டு வேணும் நம்மளை சொந்தமாக வச்சுக்கிறதுனால லிஃப்டெல்லாம் வச்சுக்கலாம், வாடகைக்கு கொடுத்துனாமல் லிஃப்ட் வைக்கலாம். அக்னி மூலையில் வந்துங்க படியை வச்சு படிக்கு பக்கத்துலேயே லிஃப்ட் வைக்கலாம், லிஃப்ட் வச்சு நம்ம கட்டலாம், அதனால் தவறு இல்லைங்க. படி வந்து எங்கே போடணும்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த மனைக்கு அக்னி மூலையில் படி போடுறது நல்லது. உள்ளுக்குள்ளே சமையல் ரூமுக்கு முன்னாடி தெற்கில் ஏறி 2ஆம் அடித்து போடலாம், 4ஆம் அடித்து போடலாம். நம்மளுக்கு வந்து எப்படிங்க சுத்து படிகள் மாதிரி போட்டுக்கலாம், எந்த மாதிரி டிசைன் படிவங்க வேணால் வச்சுக்கலாம். ஆனால் கிழக்கு பார்த்த வீட்டில் அக்னி மூலையில் போடலாம். அல்லது வடக்கில் காலி இடம் ஜாஸ்தி இருக்குது, வாய் மூலையிலையும் படி போட்டுக்கலாம். வாய் மூலையில் பால்கனி வழியாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், தவறு கிடையாதுங்க. வெளிப்படிகள் 2 இடமே சால சிறந்தது. அந்த கிழக்கு பார்த்த மனைக்கு அக்னி மூலை 100% ஓகே, வாய் மூலை நல்லதுங்க, தவறே கிடையாது. மீதி இடம் வந்து நெருதி ஈசானியத்துக்கு போகக்கூடாது. இப்போ கிழக்கு பார்த்த ஒரு இடம், இந்த இடத்த வந்து நான் சரி பண்ணி கொடுத்தேன், அங்கேருந்து வாஸ்து குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன், என்னோட கிளைண்ட் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் எங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா சார்? நிச்சயமாம்மா. அது வீட்டை விட ஒரு பெரிய தொழிற்சாலை, கடை, வணிக வளாகங்கள் இதையும் கூட சொல்லலாம். இப்போ பல்லடம் பகுதியில் ஒரு பேக்கரி ஓடலன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ கூப்பிட்டாருங்க. அவர் ஒரு 7 வருஷம் இருக்குங்க. அப்போ போய் பார்த்தோம். அப்போ வந்து அவருடைய கடை வந்து சுத்தமாக ஓடலை, நின்று கிடந்தது. கிழக்கு பார்த்த கடை தான், தெற்குல மெயின் வழி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக சக்ஸஸ்ஃபுல்லாக, இதெல்லாம் நான் கேட்குறதே இல்லைங்க, அவங்களே விருப்பப்பட்டு அவங்களே பேசி கொடுத்துருக்குறாங்க. வணக்கம், பல்லடத்துலேருந்து சக்தி பேக்கரி உரிமையாளர் சங்கர் பேசுகிறேன். வளம் வாஸ்து திரு அசோகன் அவர்களை டிவி பார்த்து அவருடைய சில கன்சல்டிங் தேவைக்காக கூப்பிட்டுருந்தேன். வந்து அவரும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். அந்த விஷயங்களை கரெக்டாக பயன்படுத்தி செல்லும்போது என்னுடைய இது நல்லபடியாகவே இருந்தது. பிஸ்னஸ்ஸு இப்போவும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவருக்கு ஐடியா கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு, நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அவரை கூப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாஸ்து என்கிறதை உணர்கிறேன். அற்புதமான விஷயத்தை அவர்களுடைய திருவாயில் சொல்லியிருக்காங்கம்மா. மிகப்பெரிய சக்ஸஸ்னால் சின்னதாலாம் கிடையாதுங்க. வீடுகளும் சரி, சீர்திருத்தம் அப்படி இது தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து கட்டுறதுலேயுமே சீர்திருத்தம் பண்ணி கொடுத்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. கிழக்கு பார்த்த மனையிலேயே ஈசானி மூலையில் கதவை வைக்காமல் அக்னி மூலையில் கதவை வைத்து பயங்கரமான மோசமான நிலைமையில் இருந்த உடல் பாதிப்புகள், குற்றங்கள், அப்புறம் அக்னி மூலையில் கதை வச்சுட்டா திருட்டு, தீ விபத்து, இது மாதிரி விஷயங்களால் ஏற்படும். இந்த மாதிரி நிலைமையில் இருந்தவங்களை எல்லாமே காப்பாற்றி நிச்சயமாக நிறைய வீடுகளை மாற்றி கொடுத்து சீர்திருத்தம் பண்ணி நல்லா ஜெயிக்க வச்சுருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு கிளைண்ட் இருக்காங்க. சார், இப்போ வந்து ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் சார்? வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் முக்கியமாக வந்துங்க, நம்ம பண்ணுற இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்கு அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, வள்ளுவன் வாக்கு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொருள் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் பிறந்தாச்சுனாவே பொருள் வேணும். பொருளுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதே வந்துங்க அதிகாலை எழுவதே ஐஸ்வர்யம் ஃபஸ்ட்டு விஷயம். இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. 100க்கு 80 பேர்த்துக்கு வந்து ஐடி வேலை, இரவு பணி, காலை அதிகாலையில் வந்து தூக்கம், அப்படியே ஏறுக்கு மாற செஞ்சுட்ருக்குறாங்க. இளமைக்கு இளமையும் போயிருங்க, தங்களுடைய உடல் பாதிப்புகள் எல்லையில்லாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த இரவில் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் சொல்கிறாங்க. இவங்க இரவில் வந்து நம்ம இன்றைக்கி சென்னை, பெங்களூர், டெல்லி எங்கே பார்த்தாலும் சரி இப்படின்னு நிறைய வண்டிகள் இரவில் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணும்போது தெரியுது, அவ்வளவு சுற்றிட்டு இருக்கு.
எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலிங்க. இவங்க எல்லாமே வந்துங்க இன்றைக்கி இதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு 100 மடங்கு காசை நம்ம டாக்டர்ஸ்க்கு எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி போயிடும். ஆகவே அதிகாலையில் சுபிச்சமாக எழுவது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது. அதிலும் வந்து அவரவர்கள் மதப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற நேரத்தில் எந்திரிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தானாகவே கிடச்சிடும். அதை சுவாசிக்கிறாங்க. பெட்ரூமில் இருக்கும்போது அதெல்லாம் கிடைக்காது. வெளியே வரணும், வீட்டு விட்டு வெளியே வரணும். வீட்டு விட்டு வெளியே வந்து நம்ம ஹாலில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கூடாது, கொஞ்சம் காம்பவுண்ட் வாழ்க்காவது வெளியே வரணும். வந்து அந்த சுவாசத்தை எடுத்துக்கணுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யணுமா. சூரிய நமஸ்காரம் ரொம்ப 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 முக்கியம். வாஸ்துக்கும் நல்லது சூரிய நமஸ்காரம். சூரியன் நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா சக்தியும் கிடச்சிடும். சூரிய நமஸ்காரம் செய்ய தெரியாதவர்கள், எனக்கு யோகாவுக்கு போனதில்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது, ஞானமே கிடையாது, நான் என்னோடய வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், பரவாயில்ல. சூரியன் வரும்பொழுது சூரியனை கண்ணால் பாருங்கள். 12 தோப்பு கண்ணம் போடுங்க. 12 முறையில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். இந்த விஷயத்தை நான் நிறைய தொலைக்காட்சியில் சொல்லி ஒருத்தருக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 12 தோப்பு கண்ணம் போட்டாருங்க. அவர் 2வது நாள் போடவே முடியல சார், 3வது நாள் அப்படி 10வது நாள் போட்டுட்டேன் சார். அந்த போட்ட பின்னாடி ஸ்கேன் எடுக்க போகிறப்போ அந்த ஆப்ரேஷனே செய்ய வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பயங்கரமான சக்ஸஸ். இதெல்லாம் டிவிலேயே கூப்பிட்டு நம்மகிட்ட நிறையா சொல்லியிருக்காங்கம்மா. நிறையா இந்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கிறது. அதிகாலையில் எழுவது, குளிப்பது, சூரிய நமஸ்காரம் செய்வதே சால சிறந்தது. நாம் வந்து ஊருட்டு வரோம், 50 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், போகணும், வரணும். கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு வீட்டிலேயே பண்ணலாம். இல்லறமே நல்லறம் அப்படிங்கிறதா தமிழ் மரபு. சார், இப்போ வந்து கிழக்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கும் வாஸ்து இருக்கா சார்? அதுலேயும் மனிதன் தானே வாழ்கிறான், அதில் வேறு யாரும் வாழ்றது இல்லையே. அதாவது வந்து பிரபஞ்சத்துக்கு வந்துங்க எந்த இடமாக இருந்தாலும் புவியியல் கட்டக்கூடிய அனைத்து கட்டிடங்களுக்கும் வாஸ்து உள்ளது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குதுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சென்டரில் வந்து படி போடுறாங்க, லெஃப்ட் போடுறாங்க, உள்ளே போனது 3 கதவு பக்கத்தில் வந்துடும். இந்த வீட்டுக்கு கதவு இங்கே வரும், அது வீட்டுக்கு கதவு. கிழக்கு பார்த்த வீட்டில் ஒரு வீட்டில் ஈசானியத்தில் கதவு இருக்குது, ஒரு வீட்டில் அக்னி மூலையில் இருக்கும். நிறையா பேருக்கு இது ஒரு பெரிய சந்தேகமாக போயிட்டுருங்க. நான் அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது அழகாக சொல்லுவேங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பிளான் வாங்கிட்டு செய்யுங்கய்யா. நீங்கள் கட்டுவது வந்து உங்களுக்கு புண்ணியமாக போகும். அதில் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு வாழ போகிறாங்க. அவங்க பூரா நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய அத்தனை விஷயம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் பிளான் கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் வந்து டிசைனுங்கிற பேரில் ஆர்கிடெக்ட் அவங்களுடைய டிசைனுங்கிற பேரில் நிறைய தவறாக கட்டுறாங்கம்மா. அதில் இருந்துட்டு 7 வருஷம் ஆன அப்பார்ட்மெண்ட். நீங்கள் என்னையவே கேட்க வேண்டியதில்லை. பக்கத்தில் அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். 12 வருஷம் ஆகி அதில் தொடர்ந்து குடியிருந்து அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லது. அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டாங்கன்னா அதெல்லாம் கெட்டது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து உண்டு சார். கிழக்கு பார்த்த மனையில் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கிழக்கு பார்த்த மனையில் வீடு கட்டி குடி போக போகிறவங்களுக்கும் இந்த காணொளி நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். நம்முடைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட வளம் வாஸ்து ஆதி அருள் டாக்டர் அசோகன் சார் கூட உங்களுடைய வாஸ்து சார்ந்த ஆலோசனைகளை பெறுவதற்கு திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி சார். நன்றி, வாழ்க வளமுடன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது.